தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சிம்ம ராசி. உலகத்துல 1000 பிரச்சனைகள் வரும். 1000 பிரச்சனை தீர்வு வரும். தலை சுத்தும், தலை சுத்திக்கிட்டே இருக்கும். அஷ்டமத்து சனி, அதுல சந்திர தேசத்துல ராகு, சந்திர தேசத்துல கேது, சந்திர தேச சனி வந்தா பித்து பிடிச்சு போயிடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே மருந்து, அருமருந்து, தனி மருந்து. அம்பலத்தில் கண்டேனே. அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வர பாத்துக்கிறேன், நான் செய்யறத செய்யறேன். அந்த தில்லா வேலை செய்யறோம் பார்த்தீங்களா, அது சிம்மம். அந்த தில்லா வேலை செய்யறது சிம்மம். வலிமையும் திறமையும் வனப்பும் மிக்கவர், எழுச்சி மிக்கவர், ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடியவர். வேலை செய்ய மாட்டார், வேலை வாங்குவார். எத்தனை வேலை செய்றீங்க பாத்துட்டீங்களா? சம்பளம் கொடுத்தாச்சா? இவனு கத்துவாரு, அப்புறம் அங்கே போய் படுத்துருவாரு, அங்கே ஏசில போய் படுத்துருவாரு. அதனால கலக்கமற்று இருக்கக்கூடியவங்க அவங்க வேலை செய்யறாங்க, நம்ம நிம்மதியா தூங்குவோம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். இந்த சிம்மத்துக்கு அந்த எண்ணமும் இருக்கும். அந்த ரெஸ்ட் எடுக்கணுங்கிற உணர்வும் இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ரெஸ்ட் இருக்கிற உணர்வும் இருக்கும். ஆக கண்டிப்பாக அவருக்கு யாரு என்ன வந்தாலும் சரி புன்னகைச்சு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர் சிம்மராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. பாருங்க, 4ஆம் இடம் 5ஆம் பார்வை. 4ங்கிறது மாதா, 4ங்கிறது சுகம், 4ங்கிறது வாகனம், வண்டி வாகனம். 5ஆம் பார்வை பார்க்கலாம். அப்ப குழந்தைகள் மூலம் எல்லாமே செல்வாக்கு போடும். 6ஆம் இடம் 7ஆம் பார்வை. 6ஆம் இடம் நோய், ருணம், சத்துரு, ரோகம். 7ஆம் பார்வை பார்க்கறாங்க. அப்ப கண்டிப்பா மனைவி மூலம் மருத்துவ செலவுகளும் குறையறதுக்கான வாய்ப்பு. நண்பர்கள் கொடுத்தும் உதவுவாங்க. 8ஆம் இடம் 9ஆம் பார்வை சொல்லவே வேண்டாம். 1 வருஷமா, 2 வருஷமா, 32 18 வருஷமா கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப நல்லா வந்திருக்கிறியா? அதுக்கு என்ன காரணம்? பாக்கியத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 அட்டமாதிபதி ஸ்தானத்தை, அஷ்டமத்தை பார்க்கிறார். அப்ப அது எல்லாமே நீங்கும். பகையோ நட்போ என்ன இருந்தாலும் சரி, என்ன ரிலேட்டிவிட்டியா இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் கணக்கு இல்லை. 8ஆம் இடத்தை 9ஆம் பேரை பார்க்கிறார். அதுக்கு என்ன சூட்சமம், அதுக்கு பாரம்பரியம் என்ன, அதுக்கு என்ன பாவகத்தன்மை, அதுக்கு என்ன நன்மை தீமை, இதுதான் முக்கியம். அப்ப சிம்மம் அரசியல், ஆன்மீகம், தேடல், வெளிநாடு, நிர்வாகம், சீர்திருத்தம், ஹை சொசைட்டி, ஆல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீர்திருத்தங்கள் எல்லாமே நீங்க சொன்னா கேட்கறது. ஹெச்ஓடி, எங்கேயுமே ஹெச்ஓடியா இருக்கிறது எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு எதுல கவனம் இருக்கணும்? அகலக்கால் வைக்காம இருக்கணும். அகலக்கால் வைக்காம இருக்கணும். ஏன் அகலக்கால் வைக்கக்கூடாது? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டம திசை நடப்பதுனால, அஷ்டம திசை நடப்பதுனால கொஞ்சம் அகலக்கால் வைக்கக்கூடாது. மீறி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டம திசையில கொஞ்சம் எச்சரிக்கை. புதுசா தொழில் ஆரம்பிக்காதீங்க, புதிய நிறுவனம் ஏற்படுத்தாதீங்க. திருமணமா கொஞ்சம் விட்டு போகட்டும், குழந்தை பாக்கியமா விட்டு போகட்டும். எங்க போனா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, அது ஒரு விஷயம், கொஞ்சம் தள்ளி போகட்டும். அப்படியே செஞ்சு வந்தா அப்படியே இந்த அஷ்டம சனி நீங்க போய்க்கிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த உங்க வீட்டுக்கு தான் வர்றாரு குரு. 20 பத்துல உங்க வீட்டுக்கு வர்றாரு, வக்கரமா உங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்ப கடகமும் சிம்மமும் மாறி மாறி இருக்க போறாங்க. அதாவது அம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் அப்பா, வீட்டுக்காரம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அம்மா வீட்டு பக்கத்துல இருந்து அடிக்கடி போயிடுவாங்கல்ல கிராமத்துல அந்த காலத்துல. அப்ப ஏன் அப்படி போறாங்க? பக்கத்துல இருக்கிறதுனால போயிட்டு வர்றாங்க. இங்க சாதம் வடிச்சு வச்சிருப்பாங்க, அங்க வந்து குழம்பு வாங்கிட்டு வந்து இங்க சாப்பிடுவாங்க. அப்படியே காலம்லாம் இருந்துச்சு கேட்டுங்களா. இங்க எள்ளு இடிச்சிட்டு இருப்பாங்க, இங்க கருப்பட்டி வாங்கிட்டு வந்து போட்டு எள்ளு இடிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி காலம்லாம் போயிடுச்சு. தோசை ஊற்றுவாங்க, அங்கே எண்ணெய் இருந்து வரும். அப்படி காலம்லாம் போயிடுச்சு. அப்படி காலம்லாம் போயிருந்தனாலதான் அம்மா பக்கத்துல இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பாக 8ஆம் இடம் 9ஆம் பார்வை ரொம்ப சிறப்பு. 8ஆம் இடம் 9ஆம் பார்வை ரொம்ப சிறப்பு. எல்லா நோய் தாக்கமும் குறையும், எல்லா நிர்வாக சீர்திருத்தம், எல்லா வேலைகளும் வரும்.
கொஞ்சம் கவனம் மட்டும் அகலக்கல் வைக்காம அஷ்டம திசையில நான் சொன்னது மாதிரி சந்திர தேசில ராகு, சந்திர தேசில கேது, சந்திர தேச சனி நடக்கிறவங்க மிக மிக எச்சரிக்கை. அதுக்கு ஐயா பொறுப்புங்க. கவனம். அதே போல கண்டிப்பாக சிவபுராணம், கோளறு பதிகம், நடராஜர் பத்து, எல்லா நமசிவாய மந்திரங்கள் எல்லாமே பாராயணம் பண்ணி வந்தீங்கன்னா மிக இந்த அஷ்டம திசை நம்மளை ஒன்றும் செய்யாது. அஷ்டம திசை நம்மளை தாக்கத்தை குறைக்கும். கத்துத்தானே கொடுக்கும். அதனால அந்த தாக்கம் குறையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. வழிபாடு கண்டிப்பாக இறை வழிபாடு, சிம்ம ராசி இறை என்பது கண்டிப்பாக பாராயணங்களை பண்ணுங்க. நான் சொன்னது மாதிரி பாராயணங்களை 12 திருமுறைகளை பண்ணுங்க. திருமுறைகளை பண்ணுங்க, நிச்சயமாக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.